வெல்கம் டு யாழ்னி சத்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவையான மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ மட்டனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த மட்டன் கூட வேக போடுறதுக்காக இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், மிளகு, சோம்பு, சீரகம் இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்ல ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. ஒரு குக்கரில் கழுவி வச்சுருக்க மட்டனை சேர்த்துட்டு இது கூட இஞ்சி பூண்டு அரைத்த விழுதுகளை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 தக்காளி நல்ல பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை குக்கரில் லிட்டை போட்டு ஒரு 3 விசில் போல் விட்டாலே போதும். கறி நல்லா வெந்துடும். இப்போ நான் ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் தாளிக்கிற வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் குழம்புக்கு எப்போதுமே காய் போட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கல்லுப்பு 2மே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த காய் வதங்குற உப்பு போட்டோடனே காய் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி காயை முதல்ல வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் விட்டாலே போதும், காய் வெந்துடும். இப்போ இது கூட வேக வச்ச மட்டனை அப்படியே அந்த தண்ணியோடய ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்ல குழம்பு நல்லா கொதித்து வருது. இது கூட 1/2 மூடி தேங்காய் அரைச்சதை நான் இது ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இப்போ நமக்கு சுவையான மட்டன் குழம்பு ரெடி. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக இந்த மட்டன் குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் யாழ்னி சத்யா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.